வணக்கம். நான் வந்து எம்எல் லைஃப் ஸ்டைலில் வந்து ஒரு சோல்ஜர் ரேங்கில் ஒர்க் பண்ணுறேங்க. என் பேர் மலர்தேவி. நான் வந்து இந்த பொண்ணுக்கு கொஞ்சம் ஒரு கை கால் நடுக்கம், அது மாதிரி மனத்தில் கொஞ்சம் ப்ரெஸ்ஸு, அந்த ஸ்ட்ரெஸ்னால நான் வந்து அவங்களுக்கு வந்து மெடிசன் கொடுத்தேங்க. டெய்லி டிடாக்ஸு, மேன் சக்தி, நைனி, பிளட் ஃபியூரி, லீபகைன் அது வந்து அவங்களுக்கு கொடுத்தேங்க. இப்போ வந்து ஒரு 4 மாதமாக அவங்கள வந்து நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேங்க. ஆனால் வந்து நல்ல பார்த்தீங்கன்னா என் பொண்ணுக்கு வந்துட்டு 6 வருஷம் நாங்கள் அவளை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டோம். ஏன்னா நிறைய மெடிசன்லாம் எடுத்துருக்கோம். அப்போல்லாம் வந்துட்டு எனக்கே ஒரு நம்பிக்கை இருக்காது. ஏன்னா நம்ம காசு தான் போகுது, குழந்தை நல்லாக மாட்டேங்கிறாங்களே, அந்த அந்த ஒரு டென்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். எல்லாரும் சொல்லுவாங்க, இது எதுக்கு கொண்டு காசெல்லாம் கறியாக்குற, அது சரியாகாது, அந்த பொண்ணு அப்படியே விட்டுரு அப்படியெல்லாம் சொல்லியிருக்காங்க. இருந்தும் கூட நான் சரி மேலே மேலே ஏதோ ஒரு வழியில் நமக்கு அவள் நல்லாகணும் அப்படின்னு நினச்சேன். அவளுக்கு 6 வயசில் ஒரு பையன் வேறு இருக்கான். இருந்தும் கூட இப்போ யதார்த்தமாக அவங்க பக்கத்தில் உள்ளவங்க தான் அந்த மலர் மேமா, அவங்க கூட்டிகிட்டு வந்து இந்த இந்த மருந்து கொடுத்தாங்க. இன்னும் கூட அவர் எல்லாரும் டாக்டருங்க எல்லோரும் வந்திருந்தாங்க. அந்த குரூப்பில் உள்ளவங்க எல்லாருமே வந்து பார்த்துட்டு எங்களுக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்தாங்க. அப்போ கூட நான் ஃபஸ்ட்டு எனக்கு வந்து எல்லோரும் இப்படி தான் இந்த நிறைய மெடிசன் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் கூட இவங்களும் சொல்கிறாங்க சரி இதையும் பண்ணலாம். அவங்க பேசும்போது எனக்கு ஒரு நம்பிக்கை வந்தது. அவங்க நிறைய இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டினாங்க, குழந்தைங்களோடது இப்படி இருந்தவங்க இப்படி இருக்காங்கன்னு சொல்லும்போது அப்போ எனக்கு ஒரு நம்பிக்கை, சரி நாமளும் இதை ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பில் உள்ளவங்க எல்லாரும் சொன்னதை கேட்டேன். ஆனாலும் கூட எனக்கு இப்போ வந்து என் பொண்ணை பார்க்கும்போது அதிக நம்பிக்கை இருக்குது. என்ன மாதிரி நிறைய தாய்மார்கள் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி உங்கள் குழந்தைங்களையும் பார்த்துட்டு இந்த இந்த குரூப்புக்கு தான் நான் ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கிறேன். கடைசியாக வந்து அவங்க வந்து எனக்கு ஒரு தெய்வம் மாதிரி வந்து உதவி பண்ணியிருக்காங்க. இந்த குழந்தைய வச்சுட்டு நம்ம என்னடா பண்ண போகிறோம், நமக்கு பின்னால் அவள் என்ன பண்ண போகிறாங்கிற ஒரு வேதனை இருந்தது. ஆனால் இப்போ வந்து எனக்கு அந்த சுத்தமாக அந்த கவலையே இல்லை. அவள் வந்து நல்லா இருக்கா, அவள் வேலையை அவள் பார்த்துக்கிடுவா. அவளுக்கு ஒரு தைரியம் வந்துருச்சு. அதனால வேண்டி அந்த குரூப்பில் உள்ள அனைவருக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. எல்லாத்துக்கும் வணக்கம். இவங்க மருந்து கொடுத்ததெல்லாம் போட்டது எல்லாம் நல்லா ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கொஞ்சம் பரவாயில்ல, சந்தோஷமாக